பஞ்சை வச்சு கால்குலேட் பண்றதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரத்தை ஒதுக்கி தான் இதை வந்து இந்த ராசி பலனா நான் கன்வெர்ட் பண்றேன். உங்களுக்கு ஒரு வெற்றி அடையணும், ஒரு வீடியோ நல்லா போகணும்னா கூட நீங்க பட்ஜெட் டைம்ல போட்டு பாருங்களேன். நான் சொல்றது ராசி பலன் இல்ல, பஞ்சபக்ஷியில நான் சொல்றது ராசி பலன் இல்ல. நீங்க செய்யக்கூடிய வேலையை எந்த நேரத்துல செய்யணும்னு நான் சொல்றேன். தேய்பிறை வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு தனிப்பட்சி எல்லாம் கிடையாது. நீங்க எந்த நாட்டுல இருந்து பாக்குறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்க வந்து சூரிய உதயத்தை எடுத்துக்கணும். எப்பவுமே என் சேனல்லையும் சரி, நான் பேசிட்டு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் அனுபவிக்காம அந்த விஷயம் வெளியில வராது. நான் வந்து அடுத்தவங்க மேல டெஸ்ட் பண்ணி பார்த்ததா இது வரைக்கும் வரலாறே கிடையாது. முதல்ல அது எனக்கு நடக்கணும். திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் லதா சுப்பிரமணியன். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிடர் தம்புரான் ரிஷபானந்தர் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். திருவருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். முதலாவதாக நீங்க இந்த ஜோதிட துறைக்கு வரத்துக்கு யார் உங்களுக்கு வந்து வழிகாட்டியா இருந்தா? ஏன்னா நீங்க வந்து பேசிக்கா உங்களோட துறையே வேற. நீங்க நம்ம நேயர்களுக்கு நீங்க எந்த துறையிலேருந்து இந்த துறைக்கு வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படிங்கிற ஒரு தகவல் தரேன். என்னுடைய குருநாதர் தம்புரான் சிவவாக்கியர், அவர் தான் என்னுடைய குருநாதர். என் குருநாதர் இட்ட பிச்சையே இந்த வாழ்க்கை. நான் இன்று வாழக்கூடிய ஒவ்வொரு நாளும் என் குருநாதருடைய வாழ்க்கையே. நான் வந்து என்னுடைய 35வது வயதிலேயே நான் இறந்து விட்டேன் என கருதுகிறேன். இப்போ நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னோட குருநாதருடைய வாழ்க்கையை தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னோட வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போய் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து பிஇ சிவில் இன்ஜினியர். நான் பேசிக்காக சிவில் படிச்சுட்டு சொந்தமாக ஒரு கம்பெனி வச்சுருந்தேன். ஆகா ஓகோன்னு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தோம். 2009 நான் வந்து சொந்தமாக ஒரு பென்ஸ் ஒன்று வாங்குறேன், 220D. அப்போ தான் அந்த மாடல் வந்து அறிமுகம் நினைக்கிறேன், நான் வாங்கின மாடல். அந்த மாடல் பென்ஸ் வந்து அன்றைக்கி நான் ஃபுல் பேமெண்ட் கட்டி அன்றைக்கி வந்து நான் பென்ஸ் எடுக்கிறேன். அந்த அளவுக்கு நான் ஒரு கம்பெனி வச்சுருந்தேன். அதே வந்து 2013 காலகட்டத்தில் காலில் போடுறக்கு செருப்பு இல்லாமல் நான் நடந்து போயிட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக பல ஜோடர்களை போய் பார்த்தேன். 2000 ஜோடர்கள் பக்கம் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லோரும் எனக்கு ராகுதேசம் நடக்குது, காளகஸ்தி போயிட்டு வா, திருநாகேஸ்வரம் போயிட்டு வா அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஆனால் எங்கேயுமே என் வாழ்க்கை மாறலை. நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட இந்த கேள்வி திரும்பலாம் போய் கேட்டிருக்கேன். ஆனால் பல பேர் சொல்லியிருக்காங்க ராகுதேசனா அப்படி தாங்க இருக்கும், ராகுதேசம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு. அப்படிங்கும் போது தான் என் குருநாதரை திருநெல்வேலியிலேருந்து ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற ஒருத்தர் மூலியமாக நான் வந்து என் குருநாதரை போய் பார்த்தேன். ஜாதத்தை அப்படி வாங்கினாரு, பார்த்தாரு, துப்பிட்டு பஞ்சமி தேதியில் பிறந்தவனா நீ, பரதேசி போய் உட்காருப்போ அப்படின்ட்டார். ஆமாக்குன்னா அப்படியே சொல்றேன்னு எரிஞ்சிருச்சு. கூட்டிகிட்டு போனவன அப்படியே பார்க்குற பார்வையிலே அவன் எரிஞ்சிட்டான். துப்புறான்டா இருந்தாலும் என் ஜாதகத்தை பார்த்து மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருப்பான் போல இருக்கு, இந்த ஆள்கிட்ட கூட்டு வந்து உட்கார வச்சுருங்க. அப்புறம் என் நன்மை என்னை சமாதானப்படுத்துறான். எனக்கு டைகர்னு பேர் சிவிலில், பிளாக் டைகர்மாங்க நம்மள, அந்த மாதிரி வேலை செய்வேன் நான். டைகர் சும்மா இருங்க டைகர், அவர் வந்து சிகரெட்டு துப்பியிருப்பேன். ஆனால் சும்மாறா நான் குடிக்காத சிகரெட்டா, அந்தாலும் என் ஜாதத்தை பார்த்தாண்டா துப்புனா அப்படின்னு. ஓப்பனாகவே அவன் தான் பேசுவேன், அவர்கிட்ட நான் மரியாதையில் தான் பேசினேன். அப்புறம் போனோம், போய் உட்காந்தா அவர் நம்மளை கூப்பிட்ற மாதிரி தெரில. சரி இருந்தாலும் நம்மளை கூப்பிட மாட்டான் போல இருக்கு, நம்ம போயிடலாம்டா அப்படின்னு. பெரிய சாமியார்ரா வாழ்க்கையை சும்மாறா இருந்தாலும் பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கான், நீ வேற சட்டையும் கட்டையும் போடாமல் கோட்டையும் மாட்டிட்டு இப்படி ஊருக்குள்ளே பல பேர் திரியிறானு, நீ வேற இவன்ட்டு நான் பார்க்க ஜோசியரா வாடா போகலாம் அப்படின்னு. எனக்கு வந்து துப்புனவன ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை பார்க்க மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம், இருந்தாலும் எதுக்கு துப்புனாருன்னு பயங்கரமான கடுப்பாயிடுச்சு எனக்கு. அன்னைக்கு வந்து ஒரு கட்டம் மஞ்சள் கலரில் கட்டம் போட்ட சட்டை போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் சட்டை வாடாங்க அப்படின்னாரு. என்ன இருந்தாலும் நம்மளை வாடா போனாங்கிறான். எங்கள் அப்பா கூட என்ன அப்படி கூப்பிட்டது இல்லையே அப்படின்னு போய் உட்காந்தேன். பஞ்சமி தேதியில் பிறந்துட்டு எல்லாத்தையும் இழந்து தெருவுக்கு வந்துட்டு உனக்கெல்லாம் இவ்வளவு உக்கார் அப்படின்னாரு. உக்காந்து 2 நிமிஷம் தான் கட்டன்னு அடிச்சு அடியில் மறந்துட்டேன் நான். இருந்தாலும் வேற போ அப்படின்ட்டு. அப்புறம் அடுத்த கேள்வி நான் என்ன பண்ணோம் அப்படின்னு, எடுத்து சேட்டு குடிக்கிறியா அப்படின்னாரு. வாங்கி எனக்கு கிட்டத்தட்ட நான் தான் கடைசின்னு நினைக்கிறேன். அப்புறம் சேட்டு 10 வருஷம் சொன்னார், பஞ்சமி தேதியில் பிறந்தவனுக்கெல்லாம் வந்து இவ்வளோ கோவம் வரக்கூடாது தம்பி, இதெல்லாம் வந்து முட்டாள்தனமான கோவம். உனக்கு கோவம்னு ஒன்று வந்து அது காசு ஆகணும். பஞ்சமி தேதிக்காரனுக்கு வர்ற கோபம் முட்டாள்தனமானது. ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் பஞ்சமி தேதியில் பிறந்தவன் அப்படின்னு. அப்போ தான் அந்த டைலாக் நான் சொன்னேன், நானே சோத்துக்கு வழி இல்லாமல் உன்ட்ட ஜோசியமாக வந்திருக்கிறேன், இந்த சிகரெட்டே இப்போ நீங்கள் கொடுத்தது தான், அடுத்து போய் அவன் சிகரெட் வாங்கி கொடுத்தா தான் உண்டு, குடிக்கிறதுக்கு வந்து கையில் சிகரெட் இல்லை, ஆனால் நீங்கள் என்னங்க இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படிமா சொன்னார். இதை ரெடி பண்ணுற வருமா இல்லையான்னு பாரு அப்படின்னு. அப்புறம் ஒவ்வொரு கோயிலில் தான் கொடுப்பார்.
என்ன மாதிரி 8 கோயில் 10 கோயில் திரும்பி வராங்கலாம் இது பண்ண மாட்டார். ஆனால் என்னன்னா ஒரு ஜாதகத்தை 2ஆவது முறை பார்க்க மாட்டார். ஒரு ஜாதகத்தை ஒரு முறை தான் பார்ப்பார். 2ஆவது முறை போனீங்கன்னா கோயில் என்னன்னு சொல்லுவார், அவ்வளோதான். அவர் கொடுக்குற கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ரெடி ஆயிரும். என்கிட்டையும் சொல்லுவார், ஒரு ஜாதகத்தை 2ஆவது முறை நீ பார்க்கக்கூடாது. ஒரு ஜோடனுக்கு ஒருத்தன் ரெகுலர் கஸ்டமராக இருந்தான்னா ஒன்றா பார்க்குறவன் மனநோயாளி, இல்லைன்னா பார்த்துக்கிறவன் மனநோயாளி. இவங்க 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் மனநோயாளியும் பேர். 2ஆம் முறை ஜாதகத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா சப்புன்னு ஒன்று விழுகும் காது மேலே. அவர் போனவொன்னு கேட்பார், எங்கே வந்த அப்படிம்பாரு. எதுக்கியா வருவாங்க, கோயிலுக்கு தான் வந்தேன். அப்போ கோயில் கொடுப்பாரு, போனோம் வருவோம். நான் நினச்சி பார்க்க முடியாத என் வாழ்க்கை மாறிச்சு. நான் நினச்சி பார்க்க முடியாத என் வாழ்க்கை அப்படியே தலைகள் தான் மாறிச்சு. அப்புறம் எல்லாம் மாறிடுச்சு. சரி ஓகே, நம்ம திரும்பவும் சிவில் இன்ஜினியர் ஆக போகிறோம் அப்படின்ட்டு அவனாசி பெரிய கோயில் வாசலில் அரோமா பேக்கரின்னு ஒரு பேக்கரி இன்னைக்கு இருக்குது. அவனாசி பெரிய கோயிலில் கொஞ்சம் தூரத்தில் தள்ளி அங்கே வெளியே நின்று சேர்த்து குடிச்சிட்டுக்கிறேன். உள்ளே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நண்பா, எந்த ஜோசிக்காரனும் சரியில்லை, எவனை கேட்டாலும் அது சரியில்லை இது சரியில்லைங்கிறான். நல்ல ஜோசிக்காரனே இல்லையா நம்ம ஊரில் அப்படின்னு. அந்த நிமிஷம் சிகரெட்டை போட்டு முடிவு பண்ணேன், நான் இனிமேல் ஜோடர் தான் ஆக போகிறேன். நேராக போனேன். எங்கடா வந்தேன் அப்படின்னாரு. இதை கேள்வியே இது இந்த கேள்வி கேட்டவுடனே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடா. போனவுடனே ஏன் எதுக்கு போனவுடனே மூஞ்சி வச்ச மாதிரி தான் கேட்பாரு, எதுக்கு வந்த அப்படிம்பாரு. அதை மூஞ்சி ஒரு மாதிரி உடனே வச்சிருப்பாரு, சிரிக்கவே மாட்டார். எனக்கு கட்டுப்பாக இருக்கும். போனோடனே எதுக்கு வந்த காலங்காத்தால, இப்போ எதுக்கு என்ன சொல்லிட்டு வரேன், ஜோசியம் கற்றுக்கலான்னு வந்தேன். ஓடி போயிரு அப்படின்ட்டு. நானும் 33 நாள் போகிறது டெய்லியும் போயிட்டே இருக்கிறது. ஆனால் வாய்ப்பு இல்லை ராஜா, போயிட்டோம் திருப்பி அனுப்பிச்சிடுவார். 33ஆவது நாள் தான் சொன்னார், என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னாரு. ஜோசியம் கற்றுக்கணுங்க. எதுக்கு, சம்பாதிக்கணுமா? இல்லைங்க. வேற எதுக்கு கற்றுக்கணும்? இல்லை, உங்கள்கிட்ட இருக்கிற விஷயத்த கற்றுக்கிட்டு 4 பேர்த்துக்கு சொல்லான்ட்டு இருக்கேன். சரி போய் உன் பொண்டாட்டிகிட்ட போய் சொல்லிட்டு பையன் எடுத்துக்கிட்டு வந்துடு அப்படின்னாரு. சரிங்க. ட்ரெஸ்ஸு ஒரே வேட்டி ஒரே துண்டு, சரியா? வீட்டை விட்டு வெளியில் ஒரு வேட்டி ஒரு துண்டு, 2 வேட்டி 2 துண்டு எடுத்துட்டு வா. வீட்டுக்கு திரும்பி போறதுக்கு 3 வருஷம் ஆகும். 3 வருஷம். உன் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு வந்துரு. உன் பொண்டாட்டி போன்னு சொன்னாதான் வீட்டை விட்டு நீ கால் எடுத்து வைக்கணும். போய் சொல்லிட்டு வந்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவேன். செல்ஃபோன்லாம் வீட்லேயே கொடுத்துட்டு நான் வர்றதுக்கு 3 வருஷம் ஆகும், அது வரைக்கும் நீ சமாளிச்சுக்கன்னு கேட்டுட்டு அதன் பிறகுதான் நீ என்கிட்ட வரணுன்ட்டு. நான் போய் சொல்கிறேன், என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. இவன் சொல்கிறேன், எங்கள் வயிற்றுல 4 மாதம் குழந்தை இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமேலு எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்ததே நான் ஜோடி ஆனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் 3 வருஷம் கழிச்சு தான் திரும்பி வந்தேன். நான் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த இடத்த அடைஞ்சிடறேன். இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் ஜோடி ஆகிறதுக்கு பின்னாடி நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அவர் நான் பிறந்த இடத்துக்கும் நான் இருந்த இடத்துக்கும் என்ன வித்தியாசம்னு போய் கண்டுபிடிச்சிட்டு ஒற்றுமை என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னார். அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு போய் அவர்கிட்ட 3 வருஷம் ஒவ்வொரு நாள் நினைப்பேன், இன்னைக்கு கிளம்பி இருந்தாலும் கூட ஆகாது அப்படின்னு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கேள்வியே கேட்க முடியாது. பதில் அவர் சொல்கிறத மட்டும் தான் எழுதிக்கணும், அவர் சொல்கிறத மட்டும் தான் கேட்கணும். நீங்கள் கேள்வியெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்டீங்கன்னா சப்புன்னு ஒன்று விழுவும் காது மேலே. ஏஞ்சுப்பா சாணின்னு சும்மா நோயின்ட்டு கிளாஸ் முடிஞ்சு அன்னைக்கு அவ்வளோதான். 2018 சமாதி அடைந்தார். 2018க்கு மேலே தான் நான் ஜாதகம் பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி நான் ஜாதகம் பார்த்ததில்லை. 2019 தான் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். 2018 கூட இல்லை, 2019 தான் நான் ஜாதகம் பார்க்க ஆரம்பித்தேன். 2018 மகா சிவராத்திரி அன்று என் குருநாதர் சமாதி அடைந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு என் குருநாதர் நினைவாக நான் குரு பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் சாகிற வரைக்கும் மறக்க முடியாத ஒரே நபர் அவர் மட்டும்தான். அவர் இட்ட பிச்சையே இன்று பலருக்கு உதவி கொண்டிருக்கிறது. உங்களுடைய ஜோதிட முறை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மக்களுடைய எதிர்பார்ப்பு டெய்லி என்னன்னா, இந்த வார பலன் மாத பலன், இன்னைக்கு நமக்கு என்ன நடக்கும், இந்த மாசம் நம்ம என்ன சாதிப்போம், இந்த மாதிரி இதெல்லாம் விட்டுட்டு நீங்க பஞ்சபட்சியை வச்சு நீங்க பலன் சொல்றீங்க. முதல்ல பஞ்சபட்சினா என்ன, நீங்க ஏன் அதை பிடிச்சு பலன் சொல்றீங்க? பஞ்சபட்சிங்கிறது இன்னைக்கு கண்டுபிடித்த சாஸ்திரம் அல்ல. காகபுஜகண்டர் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பாக கண்டுபிடித்த ஒரு சாஸ்திரம் இந்த பஞ்சபட்சி. இந்த 27 நட்சத்திரங்களை அவர் 5 பறவையாக பிரிக்கிறார். இந்த 5 பறவைகளும் அதை பார்த்தீங்கன்னா 5 வேலைகள் செய்கிறதாக பிரிக்கிறார். ஒரு பறவை 100% அப்படிங்கிற ஒரு வேலையை செய்யுது. அதாவது அரசு வேலை செய்கிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அரசு, நடை, ஊன், துயில், சாவு 5 வேலை பண்ணுறாரு. இந்த சாவுன்னு வரும்போது இந்த பறவை 0% இருக்குது. அரசுங்கும் போது 100% இருக்குது. அப்போ உங்கள் பறவை எது, அந்த பறவை அன்னைக்கு என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஒரு குறிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு பறவை வேலையே செய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவர் கண்டுபிடிக்கிறார். இந்த வளர்பிறை வியாழக்கிழமை இந்த வல்லூர் வேலை செய்யாது அப்படின்னு. அந்த பட்சிக்காரங்க அன்னைக்கு செய்யக்கூடிய வேலை வெற்றி அடைய மாட்டேங்குது.
இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து அரசர்கள் வரைக்கும் ரொம்ப கரெக்டாக தான் இருந்தது. நம்ம அரசர்களாக இருந்த வரைக்கும் அவங்க எல்லாம் பட்சி பார்த்து தான் எந்த வேலையும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த அரசவை ஜோதிடத்திலிருந்து இந்த ஜோதிடம்ங்கிறது எப்போ வெளியில் வந்ததோ அதுக்கப்புறம் நம்ம வந்து அப்படியே டெவலப் ஆகி எப்போ இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம முடங்கி போனோமோ இந்த விஷயங்களை நம்ம விட்டுட்டோம். இப்போ வந்து இந்த பட்சி சாஸ்திரம்ங்கிறது இந்த குதிரை ரேஸு, நீங்கள் வந்து இந்த சீட்டு விளையாடுற இடம், ப்ளஸ் வந்து இந்த கோழி சண்டை போடுறாங்க இல்லையா, அந்த சேவல் கட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி சேவல் சண்டை பண்ணுற இடத்தெல்லாம் பாருங்கள் பட்சின்னு ஒருத்தன் குறிச்சிக்கிட்டே இருப்பான். இந்த பட்சிக்குள்ள பட்சி அப்படிங்கிற விஷயம், அரசுல எவ்வளோ நேரம் அரசு, அரசுல எவ்வளோ நேரம் துயில், அரசுல எவ்வளோ நேரம் நடை, அரசுல எவ்வளோ நேரம் சாவு அப்படின்லாம் பார்ப்பாங்க. 2 மணி நேரம் 24 நிமிடம் அப்படிங்கிறது ஒரு ஜாமம். மொத்தம் வந்து 10 ஜாமம் இதில் இருக்கு. சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் வரைக்கும் 10 ஜாமம் அதில் இருக்கு. ஒவ்வொரு ஜாமமும் இந்த பறவை என்ன வேலை செய்யுது. ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் வந்து ஒரு பேங்க்ல வந்து போய் ஒரு பணம் போடணும், இல்லை பணம் எடுக்கணும். இன்னைக்கு வந்து எனக்கு 12 மணிக்கு மேலே தான் டைம் நல்லா இருக்கு அப்படின்னா அந்த டயத்தில் போய் எடுத்துக்கிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் வந்து ஒரு குறிப்பாக நண்பர்கிட்ட கடன் கேட்க போகிறேன், இப்போ போய் கேட்டால் கொடுப்பானா இல்லைன்னு தெரியாது. உங்கள் அரசு வேலையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பார். இதுவே வந்து உங்களுடைய பறவை துயிலில் இருக்கும்போதோ இல்லை உங்கள் பறவை சாவு வேலை செய்யும் பொழுதோ நீங்கள் வந்து போய் கேட்டால் கொடுக்கறதில்ல. இப்போ வந்து இந்த பஞ்சபட்சி ராசி பலன்கிறதுல யாரும் பஞ்சபட்சி கண்டுக்கிறதே இல்லை. ஒரு சிலர் மட்டும் வீடியோ போட்டிருக்காங்க பஞ்சபட்சினா என்ன, அது எப்படி வேலை செய்யும் அப்படின்ட்டு. அப்புறம் என் குருநாதர் எனக்கு பஞ்சபட்சியை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். சரி நம்ம பஞ்சபட்சி ராசி பலனை எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக அதை கையில் எடுத்து இன்றைக்கி வந்து நான் ஒரு மிகப்பெரிய வேலையாக இன்றைக்கி அதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 3 நேரம் வேலையாக பஞ்சபட்சி கால்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு 4 மணி நேரம் ஆகும். ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரத்தை ஒதுக்கி தான் இதை வந்து இந்த ராசி பலனாக நான் கன்வெர்ட் பண்ணுறேன். இந்த பஞ்சபட்சியை ரொம்ப தெளிவாக மைன்யூட்டாக கால்குலேட் பண்ணோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் இதனால் பயனடைகிறாங்க. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க வராத கடனை போய் கேட்டிருக்கேன் வந்திருக்கு. திருமணத்துக்கு பெண் பார்க்க போன நேரம், அதே போல் இன்டர்வியூக்கு போன நேரம், நிறைய ரெகுலர் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே பஞ்சபட்சி பார்த்து தான் யூசுவாங்க. பட்சி தெரிஞ்சவனை பகச்சிக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இது வந்து ஒரு பழமொழி இருக்குது, பட்சி தெரிந்தவனை பகத்து கொள்ளாதே அப்படிம்பாங்க. பஞ்சபட்சி தெரிஞ்சவன் அந்த டயத்துக்கு தான் வேலை செய்வான். இப்போது நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபரை போய் சந்திக்கணும், இல்லை உங்களுக்கு ஒரு வெற்றி அடையணும், ஒரு வீடியோ நல்லா போகணுன்னா கூட நீங்கள் பட்சி டைமில் போட்டு பாருங்களேன், அது வேறு லெவலில் அதை வந்து போகும். இதே நம்ம பட்சி வந்து சாவில் இருக்கும்போதோ தொழிலில் இருக்கும் பொழுதோ அந்த மாதிரியான வேலைகள் செய்கிறதில்ல. இதில் வந்து நான் குறிப்பாக இந்த அதிகாலை மரணங்கள்லாம் நடக்குது இல்லையா, காலையில் 3:30 மணிக்கு 4 மணிக்கு மரணங்கள் நடக்குது இல்லை, அப்போல்லாம் பாருங்கள் நான் இறந்து போனவங்க நிறைய பேர்த்தோடைய உறவினர்கள்லாம் வருவாங்க. இந்த மாதிரி இவங்க வந்து ஆக்சிடென்ட்டில் டெத் ஆகிட்டாங்க அப்படின்னு. அந்த பட்சியை கால்குலேட் பண்ணிங்கன்னா காலையில் அதிகாலை அந்த பட்சி சாவு வேலையில் தான் இருந்திருக்கும். நீங்கள் சாவு வேலையில் கார் டிரைவிங் பண்ணிங்கன்னா தான் தூக்கம் வரும். ஒரு வேலை செய்யும்போது நம்மளே தெரியாமல் நம்ம கொஞ்சம் பிரிஸ்காக இருப்போம், சில நேரத்தில் ரொம்ப ஆக்டிவாக இருப்போம், சில நேரத்தில் வந்து அப்படியே மதன்னு இருக்கும், என்னடா இது போய் செஞ்சு கிளம்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்தை எடுத்து பாருங்கள், உங்கள் பட்சி வந்து கண்டிப்பாக சாவு வேலையில் இருக்கும். உங்களை ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க, ரொம்ப பிரிஸ்காக இருக்கீங்க அப்படின்னா அந்த நேரம் எடுத்து பாருங்கள், உங்கள் பட்சி வந்து அரசு வேலை செய்து கொண்டிருக்கும். அப்போது நீங்கள் இதை பார்க்குறதுனால ஒன்றும் மோசம் இல்லை, இதை பார்க்கறதுனால நீங்கள் ஒரு விஷயம் இல்லை. இப்போ நீங்கள் ஜென்ரல் ராசி பலன் என்ன சொல்ல முடியும்? இப்போ மேச ராசிக்காரங்களுக்கு ராசி பலன் இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எத்தனை கோடி பேர் இருக்கும்? இப்போ எத்தனை கோடி பேர்த்தையும் நீங்கள் 12 தான் பிரிக்கணும். இப்போ எத்தனை கோடி பேர்த்துக்கு நீங்கள் பொது பலன் என்ன சொல்லலாம்? மேசராசி என்பர்களே இன்னைக்கு வந்து இப்படி இருக்கு இடம் வாங்குவீங்கன்னு ஒருத்தர் சொல்கிறார். மேசராசிக்காரன் எல்லாமே இடம் வாங்குறான். மேசராசிக்காரன் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 2 கோடி பேர் இருப்பாங்கன்னு வச்சுங்க. 2 கோடி பேருமா இடம் வாங்க போகிறாங்க? இல்லை. இன்றைக்கி வந்து மிதுனராசிக்காரங்களே நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், வண்டி வந்து கீழே விழுந்துருவீங்க அப்படின்னா 2 கோடி பேருமா வண்டி விட்டு கீழே விழுக போகிறான்? இல்லை. இந்த ராசி பலன்கிறது நம்ம பொதுவாக சொல்கிறது அவ்வளோதானே தவிர அதில் எந்த விதமான பலனும் எனக்கு தெரியல. சும்மா சொல்லலாம், நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து இப்படி இருக்குது, இப்படி பார்த்துருங்க, பத்திரமா இருங்க. நமக்கும் பார்த்து பழகி போச்சு ஒரு பொது பலன். இதை வந்து காலையில் காஃபி சாப்பிட்றாம நமக்கு அது பழகி போச்சு, சரி ஓகே நிச்சயமா அப்படின்ட்டு. அப்புறம் என்னென்னா ஒருத்தர் அதில் கண்டென்ட்டில் வைரல் ஆகும்போது ஒவ்வொருத்தராக வந்து நீங்கள் எல்லாம் ராசி பலன் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ராசி பலனை பார்த்து உங்களுக்கு எதாவது நன்மை நடக்க போதானே? இல்லை. ஏன்னா நீங்களே 1/2 மணி நேரம் கழிச்சு அந்த ராசி பலனை மறந்துடுவீங்க. சும்மா காலையில் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். நல்லது சொன்னால் கொஞ்சம் சிரிச்சுட்டு போயிடுவான், நல்லா இல்லைன்னு வச்சிங்களேன் ஓகே அப்படின்ட்டு போய் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடும். இதுதான் விஷயம். நான் சொல்கிறது ராசி பலன் இல்லை, பஞ்சபக்ஷியில் நான் சொல்கிறது ராசி பலன் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய வேலையை எந்த நேரத்தில் செய்யணும்னு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் கணிச்சு சொல்கிறேன். ஒவ்வொரு நாளைக்கும் இண்டிவிஜுவலாக எந்த நேரத்தில் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யக்கூடாது, எந்த நேரத்தில் தவிர்க்கணும், எந்த நேரத்தில் தவிர்க்கக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பஞ்சபட்சியில் பார்க்குறோம்.
இதான் வந்து நம்ம பஞ்சபட்சியோட விஷயமே. இது வந்து தனி மனிதர் ஜாதகத்துக்கு நீங்க வந்து பார்த்து சொல்றீங்களா இல்ல கோச்சார நிலைகளை வச்சு டெய்லி இது தனி மனித ஜாதகமோ கோச்சார நிலையோ கிடையாது. நீங்க நட்சத்திரத்துக்கு உண்டானது. இப்ப அஸ்வினில இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா அஸ்வினி முதல் ஆறும் வல்லூர். இப்ப அந்த வல்லூர் பறவை இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணி இந்த இதுக்கு உண்டான பறவை என்ன செய்யுது? அதான் ஃபர்ஸ்ட் 5 நட்சத்திரத்தினுடைய முதல் 6 நட்சத்திரம் அதனுடைய பறவை வந்து வல்லூர். இப்ப வல்லூர் இன்னைக்கு என்ன செய்யுது? இவங்க கிட்டலாம் இந்த வல்லூரோட கேரக்டர் வந்து இருக்கும். இப்ப இவங்க கிட்டலாம் வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தூரத்தை பத்தி யோசிப்பாங்க. நெடுந்தூரத்தை பத்தி யோசிப்பாங்க. இந்த பறவையோட கேரக்டர் என்னவோ அது வந்து அவங்ககிட்ட இருக்கும். இந்த வல்லூர் வந்து பாத்தீங்கன்னா 20,000 அடி உயரத்துல இருந்து ஸ்கேன் பண்ணும் தன்னுடைய இறைய. இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் விசாலமா பார்ப்பாங்க. அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அது வந்து இவங்களுடைய அந்த பார்வை, இவங்களுடைய தேடல், இது எல்லாமே அந்த பறவைக்குள்ளேயே இருக்கும். இப்போ நீங்கள் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடைசி 6 நட்சத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உத்திரட்டாதி, பூரட்டாதி, சதயம் இவங்களுக்கெல்லாம் வந்து மயில். அப்போ மயிலோட கேரக்டர்லாம் இவங்ககிட்ட இருக்கும். இவங்கெல்லாம் வந்து ரொம்ப கலை விரும்பிகளாக இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து நிறைய இயற்கை காட்சிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் அதில் நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம இதை பற்றி பேசினா நிறைய பேசணும். பட் ஆனால் பஞ்சபட்சி ராசி பலனா பட் தினசரி நம்ம சேனலில் நான் வந்து ராசி பலனும் சொல்லிகிட்டு இருக்கேன். இதை வந்து நீங்கள் நிறைய பேர் இது என்னங்கிறத வீடியோ போட்டிருக்காங்க. ஆனால் பஞ்சபட்சியை பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணும்போது 100% நீங்கள் டெவலப் ஆகிடலாம். இப்ப அந்த பஞ்சபட்சின்றதுக்கான ஒரு விஷயம் சொன்னீங்க. அந்த அரசு துயில் தூங்கிட்டு இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள். இப்ப இந்த முதல் 6 நட்சத்திரக்காரங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நாளைக்கு அவங்களுக்கு எத்தனை மணி நேரம் ஒவ்வொரு இதுவும் நீங்க கால்குலேட் பண்ணுங்க? 2 மணி நேரம் 24 நிமிடம்ங்கிறது ஒரு ஜாமம். 10 ஜாமம். இதெல்லாம் வந்து பகல்ல ஒரு ஜாமத்துல ஒரு பறவை அரசு வேலை தான் செய்யும். ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷம் கிடைச்சிரும். இரவுல ஒரு 2 மணி நேரம் 24 நிமிஷம் கிடைக்கும். இதுல வந்து 3 வேலை வந்து 100, 75, 50. இதில் வந்து துயிலும் சாவும் மட்டும் 25-0. அப்போ சாவுன்னு வரும்போது 100% 0 ஆயிடும். இது பகல் நேரங்கள்லயும் இந்த நீங்க பகல்ல வரும். பகல் 5 ஜாமம், இரவு 5 ஜாமம். நீங்க வந்து சூரிய உதயத்துல இருந்து சூரிய அஸ்தமனம், சூரிய அஸ்தமனத்துல இருந்து சூரிய உதயம், அந்தந்த நாட்டு சூரிய உதயத்துக்கு அதை எடுத்துக்கணும். வளர்பறை தேய்பிறைக்கு தனிபட்சி கிடையாது. ஏன்னா எங்கிட்ட கேட்குற கேள்வி பூரா வளர்பறைக்கு தனிபட்சி உண்டா, தேய்பிறைக்கு தனிபட்சி உண்டா. தேய்பிறை வளர்பறையில் பிறந்தவர்களுக்கு தனிபட்சி எல்லாம் கிடையாது. நீங்கள் எந்த நாட்டிலேருந்து பார்க்குறீங்களோ அந்த நாட்டுக்கு நீங்கள் வந்து சூரிய உதயத்தை எடுத்துக்கணும். சூரிய உதயத்துலேருந்து அந்த பட்சி வேலை செய்ய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம நாட்டில் வந்து இன்னைக்கு சூரியன் உதயம் இன்னைக்கு காலையில் 6:13, 6:13 தான் வேலை செய்யும். இதே பார்த்தீங்கன்னா மலேசியாவில் சூரிய உதயம் 7 மணி, 7 மணிக்கு தான் வேலை செய்யும். அங்கே வந்து 7:13 இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் 7:22 இருக்கும். அப்படி வரும்போது அந்த நாட்டு சூரிய உதயம் என்னன்னு கூகுள் அடிச்சிங்கன்னா கூகுள் சொல்லிடுது. அதுலேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். அஸ்தமனம் வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்க வேண்டியது. சூரிய அஸ்தமனம் வரைக்கும் தான் இந்த பஞ்சபக்ஷி பலனுங்கிறது ஒரு இல்ல பகல் ஜாமத்துக்கு. ஓகே, இரவு ஜாமத்துக்கு இரவு ஜாமத்துக்கு சூரிய அஸ்தமனத்துல திரும்ப சூரிய உதயம் வரைக்கும் கணக்கு பண்ணி 5 ஜாமம் 5 ஜாமம். இதுல மாறி மாறி கூட வரும் அவங்களுக்கான விஷயங்கள். எல்லாமே மாறி மாறி தான் வரும். எதுவுமே ஒரு இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு வராது. இன்னைக்கு கணிச்சு முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சு, அதோட சரி, அதை எடுத்து ஓரம் கட்டி வச்சிட வேண்டியதான். திரும்ப நாளைக்கு தினம் புதுசா தான் கணிக்கணும். சோ இது வாரம் கூட இல்ல, தினம் தினம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். தினம் அதை கணிக்கணும். நைட் உட்காந்து இதை வந்து கணிக்கணும். வேற எந்த ஜோடரும் இதை கையில எடுக்காத காரணமே இது பெரிய நோண்டு வேலைங்கிறதுனாலதான். நிச்சயமாக இதுக்கே வந்து நீங்க ஒரு நாளுடைய ஒரு 4-5 மணி நேரம் இதுக்கே தான் டெடிகேட்டடா. இப்ப 4 மணி நேரத்துல நான் பார்த்தேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10-20 ஜாதகம் பார்த்துருவேன் ஆன்லைன்ல. இப்ப 20 ஜாதகத்தை விட்டுட்டு தான் நான் இதை கணிக்கணும். அது வியூஸ் போகுதோ போகலையோ அதிகம் பிரச்சனை இல்லை. என்னன்னா 10 பேர் பார்த்து பயனடைஞ்சாலும் அதை வந்து எனக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்கு தான் நான் ஆரம்பிச்சேன். இன்னைக்கு மக்கள் நல்லா பாக்குறாங்க. அது நல்லா தான் போயிட்டு இருக்கு. பாக்குறவங்க அதை வந்து பயனடைறாங்க. நிச்சயமா தனிநபர் ஜாதகம் தாண்டி நீங்க நட்சத்திரத்துக்கு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே ஒரு அஸ்வினி நட்சத்திரத்துல ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க. அந்த 10 லட்சம் பேத்துக்கும் நிச்சயமா இது ரிசனேட் ஆகும். கண்டிப்பாக நீங்க சொல்றீங்க. ஆமா, அந்த டைமிங் தான். இந்த டைமிங்ல வந்து நீங்க அதை செய்யலாம். இதை வந்து செய்யக்கூடாது. நான் டெய்லி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். எனக்கு வந்து எந்த டைமிங்குமே தேவையில்லை. இப்ப காலையில வந்து நான் 9 மணிக்கு ஜோடத்துக்கு உட்காந்தேன்னா நைட் 9 மணி வரைக்கும் ஜோடம் பாக்குறேன்னு வச்சுங்களேன். இப்ப நான் நைட் 9 மணி வரைக்கும் என்னோட டைமிங் நான் வேற எதுவும் மாத்த போறதே இல்லை. இப்போ இடையில 12:30 மணிக்கு வந்து நான் ஒருத்தரை சந்திக்க போகிறேன். இப்போ வந்து இல்லை முக்கியமான ஒருத்தர் என்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்காருன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நான் கொஞ்சம் பஞ்சபட்சி பார்த்து தான் நான் அப்பாயின்மெண்ட் கொடுப்பேன். அதெல்லாம் ரொம்ப கவனமாக இருப்பேன். இப்போ வந்து நான் ஒரு பேங்க் வேலைக்கு போகிறேன், அந்த மாதிரியான விஷயம், இல்லை நான் வந்து இப்போ ஒரு முக்கியமாக ஒரு சைன் பண்ண போகிறேன், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நான் பஞ்சபட்சி பார்த்து தான் செய்ய ஆரம்பித்தேன். அது வந்து ஒரு எனக்கு மிகப்பெரிய வெற்றியாக இருந்தது. எப்போவுமே என் சேனல்லையும் சரி, நான் பேசிகிட்டு இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் அனுபவிக்காமல் அந்த விஷயம் வெளியில் வராது.
கண்டிப்பா. நான் வந்து அடுத்தவன் மேல டெஸ்ட் பண்ணி பார்த்ததா இது வரைக்கும் வரலாறே கிடையாது. முதல்ல அது எனக்கு நடக்கணும். எனக்கு நடந்தாதான் நான் வெளியே சொல்லுவேன். எனக்கு நடக்கலையா அந்த விஷயத்த நானும் என் சேனலில் சொல்லும்போது சொல்லுவேன். இந்த மாதிரி விஷயம் சோதனையில் இருக்கு, இதை வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், இது ரெடி ஆச்சுன்னா தான் வெளியில சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெடி ஆச்சுன்னா மட்டும்தான் நான் வெளியில சொல்லுவேனே தவிர ரெடி ஆகாத எந்த விஷயத்தையும் நான் வெளியில பேசுறது இல்லை. அனுமானத்துல நான் ஜோடம் சொல்வதா இல்லை. இது இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோலாம் என் ஜோடம் இல்லை. இப்படி இருக்கும், இப்படித்தான் இருக்கும், அவ்வளவுதான். அந்த ஒரு கிளாரிட்டியும் ஒரு ஒரு தெளிவும் ஒரு என்ன சொல்றது ஒரு அழுத்தமும் தான் வந்து உங்களுடைய ஜோதிடத்தை இன்னைக்கும் மக்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜாதகம் ஒரு பக்கம் நீங்க பாக்குறீங்க, அது இல்லாம திதி யோக கரணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. அதை வச்சே நீங்க பலன் சொல்லிடுறீங்க. ஜாதக கட்டத்தை கூட செகண்டரி பண்ணிட்டு அந்த திதி கரண யோகத்தை வச்சு அவர்களுக்கான பலன் முழுசையும் சொல்றீங்க. அதுவும் துல்லியமாவும் இருக்கு. இதை எப்படி நீங்க பண்றீங்க? ஏன் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க? அதாவது பஞ்சாங்கம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நம்ம வந்து ஜோடத்தை வந்து எப்படி பார்க்குறோம்? பஞ்சாங்கம் வச்சு தான் பார்க்குறோம். அப்போது பஞ்சாங்கம்னா என்ன? பஞ்சாங்கம்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போ அதை வச்சு தான் பார்க்குறோம். இந்த பஞ்சாங்கம்ங்கிறது பஞ்ச அங்கம், 5 அங்கம். பஞ்சம்னா 5, பஞ்சபக்ஷி அப்படிங்கிற மாதிரி. பஞ்சம்னா 5, பஞ்சம்னா 5, 5 அங்கங்களை வச்சு தான் நீங்கள் ஜோடத்தை கணிக்கணும்னு சொல்கிறான். நம்முடைய மூதாதையர்கள் முறையே அந்த மாதிரி தான் இருந்தது. அந்த 5 அங்கம் என்ன அப்படின்னா நாள், நட்சத்திரம், திதி, நாமயோகம், கரணம். இதை 3 விட்டுட்டு 2ல் மட்டும் நீங்கள் பலன் சொல்லி ஒன்றுமே ஆக போகிறதில்ல. இப்போ ஒரு நட்சத்திரத்துக்கு பலன் சொல்கிறோம்னு வச்சுங்களேன். இப்போ வந்து ஒரு ரோக நட்சத்திரக்காரர் வந்திருக்கார். இப்போ நானே ரோக நட்சத்திரம். இப்போ நான் போனவுடனே என்ன சொல்லுவாங்க? உங்கள் நட்சத்திரத்தில் சந்திரன் உச்சங்க, ஆஹா ஓஹோ நீங்கள் வந்து சூப்பராக வருவீங்க, உங்கள் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், நீங்கள் வந்து அப்படி இருப்பீங்க இப்படி இருப்பீங்கன்னு சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்குறேன். அதே நேரம் ரோகிணி நட்சத்திரம் இது வந்து சரியில்லாத நட்சத்திரம் அப்படின்னு சொன்னவங்களையும் நான் பார்த்துருக்கேன். ரோகிணி நட்சத்திரத்தை மட்டும் வச்சு பலன் சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 3 குடையவன், 6 குடையவன், 8 குடையவன், இது வந்து ஓடிருச்சு, ஒளிஞ்சிருச்சு, மறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பலன் சொல்லியும் அதில் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ஒருத்தர் வந்திருக்காரு, இப்போ அவர் கல்யாணம் நடக்கலை அப்படின்னா இதில் வந்து எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ பிரதமை திதின்னு வச்சுங்களேன். பிரதமை திதிக்காரனுக்கு திருமணம் அமைவது தாமதமாகும். பிரதமைங்கிறது அமாவாசைக்கு அடுத்த நாள், பௌர்ணமிக்கு அடுத்த நாள். அப்போ பிரதமை திதிக்காரனுக்கு பிரதமை திதியில் பிறந்த ஆணோ பெண்ணோ அவர்களுக்கு திருமணம் அமைவது தாமதமாகும். கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா தொழில் செட் ஆகாது. தொழில் செட் ஆகிடுச்சுன்னா ஒய்ஃபு செட் ஆகாது. இவங்க என்ன பண்ணுவாங்க? வீட்டில் இருந்து தொழில் பண்ணுவாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா வந்து வீடும் தொழில் பண்ணுற இடம் பக்கத்துலேயே இருக்கும். மிகப்பெரிய லாஸை வந்து இவங்க வந்து சந்திச்சிருவாங்க. ஸோ இதுதான் பிரதமை திதியோட விஷயம். இப்போ பஞ்சமி திதியில் ஒருத்தர் பிறக்கிறாருன்னு வச்சுங்களேன், இந்த குழந்தை பிறந்தவுடனே அவங்க அப்பா காலி, அவங்க அப்பா தெருவுக்கு வந்துடுவார். பஞ்சமி திதியில் பிறந்தவங்க அத்தனை பேரும் அவங்க அப்பாவை கொண்டு வந்து சேர்த்துருவாங்க கீழே. காரணம் என்னென்னா பஞ்சமி திதி பஞ்சமகா பாதகங்களை செய்தவர்களின் வாரிசுகள் பஞ்சமியில் பிறக்கிறாங்க. பல தலைமுறைகளாக தீவிரப்பண காரியங்கள் செய்யாமல் விடுறது, தொடர்ந்து வந்து பெண்களை போய் பாலியல் ரீதியாக வன்கொடுமை செய்வது, பல பெண்களை காதலித்து விட்டு திருமணம் செய்யாமல் வந்துடுறது, வயிற்றில் குழந்தைய கொடுத்துட்டு வந்துடுறது, இந்த மாதிரி வந்து செய்யக்கூடாத தப்பெல்லாத்தையும் செஞ்சுட்டு முன்னோர்கள் வந்துடுறது. இங்கே வந்து பஞ்சமி திதியில் பிறந்தவன் போராடுவான் சாகிற வரைக்கும் போராடுவான், எதுவுமே நடக்காது. பஞ்சமி திதியில் பிறந்தவன் ஒரு மாதத்துக்கு 3 லட்ச ரூபா சம்பாதிக்கணும், அப்போ தான் திதி வேலை செய்யணும் என் குருநாதர் சொன்னார். ஆனால் நான் சொன்னேன், நானே சோத்துக்கு வழியில்லாமல் உன்ட்ட ஜோசியம் பார்க்க வந்திருக்கேன், நீ என்ன எப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஏனுங்க நீங்கள் வேற அப்படிங்கும்போது அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார், டேய் பஞ்சமி திதியை பற்றி உனக்கு தெரில. ஏன்னா நான் பஞ்சமி திதியை பற்றி உனக்கு தெரில. பஞ்சமி திதி வேலை செஞ்சால் மாதம் 3 லட்ச ரூபாங்கிறது சாதாரணண்டா அப்படிம்பார். அவர் சொன்ன வார்த்தை பிற்காலத்தில் நான் அனுபவித்த வார்த்தை, சாதாரணப்பட்ட விஷயம்லாம் கிடையாது. நீங்கள் மலன்னு வாழ்க்கை கிரேட் ஏறுது. பஞ்சமி திதிக்கு உண்டான கோயிலுக்கு போனேன். ஏன்னா பஞ்சமி திதிக்கு மிதுனம், கன்னி, சூனியம். புதனே சூன்யம் ஆயிடுவார். புதன் தான் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம். புதன் சூன்யமானதுக்கு அப்புறம் நீங்கள் எங்கே போய் ராஜயோகத்துக்கு போய் சந்திக்க போகிறீங்க? அதே போல நவமி திதி எடுத்துக்கிட்டீங்கன்னா நவமி திதிக்கு அந்த ஒரு நிமிஷம் சார், அந்த பஞ்சமி திதிக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன தோணும்னா, இப்ப நான் எதை ஆக்டிவேட் பண்ணா எனக்கான நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் அவங்க அனுபவபூர்வமா அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. சோ அதற்கு தீர்வு அப்படின்னு ஒரு விஷயம் தான் நம்ம என்ன சொல்லலாம்? தீர்வு வந்து கோவில் தான். எந்த கோவில்ல நீங்க இல்ல கோவில் வந்து இப்ப நம்ம என்னன்னா நம்ம சேனல்ல கோவில் சொல்ல ஆரம்பிச்சு எல்லா ஜோடர்களும் இதை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஜாதகம் பார்க்க வரும்போது இதுக்கான கோயில் சொல்லிடுறேன். சரி, நம்ம வந்து இதை கோவில் வந்து கொஞ்சம் பிரைவேட்டா தான் சொல்றோம். சரி, கிரகத்தை மட்டும் அப்ப சொல்லிடுங்க. புதன் வந்து சூன்யம். புதன் எங்க இருக்கிறாரோ அங்க வந்து உங்களை தாளிப்பார்.
இப்போ புதன் வந்து 7ஆம் இடத்துல நின்னாருன்னா மனைவி அமையாது, லக்னத்துல நின்னாருன்னா உங்களே தரிச்சிருவார், 8ஆம் இடத்துல நின்னாருன்னா நோயை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதே போல 11ஆம் இடத்துல இருந்தாருன்னா 2 திருமணம் ஆகும். 3ஆம் இடத்துல நின்னாருன்னா இளைய சகோதரர் மூலியமா பிரச்சனை வரும். திதிசூன்யாதிபதி எங்க நிற்கிறாரோ அதன் ரீதியாக தான் பிரச்சனை வரும். அப்போ இந்த திதிசூன்யத்துல போய் ஒரு கிரகம் மாட்டிக்குதுன்னு வச்சுங்க, இப்போ உங்களுக்கு வந்து மிதுனத்துல ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சு அல்லது கண்ணியில் ஒரு கிரகம் மாட்டிக்கிச்சுன்னு வைங்களேன், அந்த கிரகம் வேலை செய்யாமல் போயிடும் அப்படிங்கிறதா விஷயமே. இது வந்து 15 திதி இருக்கு. இந்த 15 திதிக்கும் ஒவ்வொரு காரகம் இருக்கிறது. இந்த திதியில பிறந்தவங்க இப்படித்தான் இருப்பாங்க. இப்போ நவமி திதியில பிறந்தவங்க நீங்கள் வந்து அவங்க அப்பாவே அவங்களுக்கு வந்து தலைவலியாக இருப்பாங்க. நவமி திதிக்காரங்களுக்கு நவமி திதிக்காரன்னு வேற யாரும் கெடுக்காங்கன்னா அவங்க அப்பாவே கெடுப்பார். ராமர் நவமின்னு சொன்னான். ராமர் வந்து நவமி திதி அப்படின்னு சொல்லி ராமாயணத்தில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராமர் வந்து ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தி. அவர் வந்து யாரங்கே அப்படின்னா ஒரு 100 பேர் ஓடி வந்திருப்பான். சும்மா ஒரு கைத்தட்டினா போதும், என்ன மகாராஜா சொல்லுங்க அப்படின்னு 10 பேர் வந்திருப்பான். இப்போ அவர் அப்படியே காட்டுக்கு போகணும் உத்தரவு வந்து ஒரு காட்டுக்கு போறாரு. 12 வருஷம் வனவாசத்தை போய் அனுபவிக்கிறார். அப்போ அந்த 12 ஆண்டுகளும் அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பா? தண்ணி வேணும்னா அவர் தான் தேடணும், சாப்பாடு வேணும்னா அவர் தான் தேடணும், தூக்கம் வேணும்னா அவர் தான் நல்ல ஒரு இடத்த தேடணும். எத்தனை விச ஜந்துக்கள்லாம் இருந்திருக்கும். நீரோடைங்கிறது ஏதோ ஒரு இடத்துல தான் இருந்திருக்கும், தேடி தான் போயிடும். எல்லாமே அவரை தேடி வந்தது. இப்போ அவர் எல்லாத்தையும் தேடி போயிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா நவமி திதி. நவமி திதிக்கு ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாம் தானா அமையும். அந்த காலகட்டம் தாண்டின உடனே இவங்களாம் எல்லாத்தையும் தேடணும், ஆனால் தேடினாலும் கிடைக்காது. அதான் நவமி திதி. நவமினாலே போராட்டம் 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 போராட்டம்னு போராடிக்கிட்டே இருப்பாங்க. அதான் விஷயமே. இவங்களுக்கான அந்த கிரகம் எந்த கிரகம் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கும் இவங்களுக்கு இந்த நவமி திதியில போறது? நவமி திதிக்காரங்களுக்கு சிம்மம் விருச்சகம் 2 பாகமும் சூன்யம். ஸோ சிம்மம் போது சூரியன் சூன்யம், அதனாலதான் தந்தையாரே தலைவலியா வர்றது. விருச்சகம் போது செவ்வாய் சூன்யம், சகோதரன். நீங்க வந்து ராமர் வந்து பரதன் ஆள்வதற்காக தான் ராமகாட்டுக்கு போனான். அந்த மாதிரி சகோதரர்களால் தோற்கடிக்கப்படுவது, தன் தந்தையாரே அவருக்கு வந்து எதிரியாக மாறுவது. தந்தையார் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டார். தந்தையாருக்கும் இவங்களுக்கும் ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய டைம் போராடி அவங்களே விட்டுருவாங்க. அட போங்க என்னையா வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒரு காரணம் இருக்குது. இதில் வந்து சப்தமி திதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா, சப்தமி திதி தாயுடன் இருந்தால் தந்தை பிரிவர், தந்தையுடன் இருந்தால் தாய் பிரிவர், தாய் தந்தையர் சேர்ந்திருந்தால் ஜாதகர் பிரிந்துதான் வாழ்வர். கல்யாணம் பண்ண மனைவி பிரிஞ்சிருவாங்க, மனைவியோ கணவனையோ பிரிஞ்சிருவாங்க. சப்தமி திதிக்காரர்கள் தன் கணவனோட மனைவியோட சேர்ந்து வாழ்ந்ததாக வரலாறு இல்லை. காரணம் என்னன்னா இந்த பிரிவுகளை ஏற்படுத்தக்கூடிய திதி. ஆடி மாதம் சப்தமியில் பிறந்தவர்களுக்கு தாய் தந்தையர் இருப்பார்களாங்கிறதே சந்தேகம்தான். தாயோ தந்தையோ யாரோ ஒருத்தர். தமிழ் மாதத்துல வரக்கூடிய இந்த சப்தமி திதிகளுக்கும் வந்து தனி ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அப்படி இல்லை, ஆடி மாசம் வரக்கூடிய சப்தமி திதிக்கு மட்டும் இந்த விஷயம் இருக்கு. ஆடி சப்தமியில தாயாரோ தந்தையாரோ உயிரோடு இருக்க மாட்டாங்க. சில பேர்த்துக்கு 2 பேருமே உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஆடி மாதம் சப்தமியில ஒரு குழந்தை பிறக்கக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு திதிக்கும் வந்து ஒரு காரகத்துவம் இருக்கிறது. திதி வழியாகத்தான் விதி தன் வேலையை செய்கிறது. அப்போ நீங்கள் திதியவே பார்க்காம விதியை நீங்கள் மாற்றவே முடியாது. சொல்லலாம் ஜாதகத்தில் இது இப்படி இருக்கு, அது அப்படி இருக்கு, அது அப்படி பண்ணிடலாம், அப்படி பண்ணிடலாம்னு சொல்லிக்கலாமே தவிர விதியை மாற்றுவது அப்படிங்கிறது திதியை பிடித்தால் மட்டுமே முடியுமே தவிர சாதாரணமாக நடக்காது. நிச்சயமா கேட்கும் போதே வந்து படிப்பும் அருமையான ஒரு படிப்பை படிச்சுட்டு நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டு அங்கிருந்து ஒரேடியா ஒரு துறவரம் மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு குடும்பத்தையும் விட்டுட்டு நீங்க வந்து ஒரு நடு ரோட்டுக்கு வந்த ஒரு நிலைமை தான் இந்த ஜோதிடம் கத்துக்கணும், நிறைய பேருக்கு நல்ல விஷயம் சொல்லணும், சரியான ஜோதிட முறை கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தீவிரம் நீங்க காட்டினதுனால்தான் இன்னைக்கும் நிறைய பேர் உங்ககிட்ட வந்து பார்த்து பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்குற எல்லா நேயர்களுக்கும் நீங்க ஒரு உதாரணமாகவும் இருக்கீங்க, ஒரு ரோல் மாடல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சும்மா யூடியூப் பார்த்து ஜோதிடம் கத்துக்கிறது ஜோதிடம் இல்லை, அது வந்து அனுபவம் வேணும், அதற்கான ஒரு கஷ்டம் பட்டா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்த பதிவுகள்ல உங்களுடைய ஜோதிட ஞானமும் அது சம்பந்த கேள்விகளுக்கான விடைகளும் நம்ம பார்க்கலாம் சார். அதாவது ஜோதிடம்ங்கிறது நீங்க கத்துக்கிறது இல்லை, அதுவா உங்களுக்கு வர்றது. சரிங்களா? அது ஒரு ஞானம். ஞானம்ங்கிறது யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது. கல்வியை சொல்லிக் கொடுக்கலாம். ஜோதிடம் என்பது ஞானம். அது வந்து குருவால் உபதேசிக்கப்பட வேண்டும், அதுவாக வர வேண்டும், அதுவாக ஊற்றுங்கிறது அதுவாக வந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து செயற்கையாக வந்து தண்ணி ஊற்றி ஊற்றா ரெடி பண்ண முடியாது. இந்த திடீர் ஜோதிடர்களுக்கு மத்தியில் மக்கள் வந்து நம்மையும் சிறப்பாக வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான். ஏன்னா நாங்கள் பயணிக்கிற துறையில் 80% பேர் எதுவுமே தெரியாதவர்களாகத்தான் இருக்காங்க. இந்த 80% பேர்த்துக்கிட்ட நாங்கள் போராடுறோம். இவங்க சொல்கிறதெல்லாம் இல்லைன்னு மறுக்கணும், இவங்க வந்து அடுத்தவங்களை பயமுறுத்துறதையே காசாக வச்சுருக்காங்க,
என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒருத்தனையாவது காப்பாத்தலாம், நீ செத்துருனாரு என் குருநாதர். அன்னைக்கே தூக்குமாட்டி செத்து போயிரு, ஒரு நாளைக்கு ஒருத்தனையா காப்பாத்திரு, காப்பாத்தாலும் செத்து போயிரு அப்படின்னாரு. இன்னை வரைக்கும் நான் அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பணத்துக்காக எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதில்ல. நான் வந்து பரிகாரம்ன்ற பேர்ல காசு வாங்குறது இல்லை. பரிகாரம் ஹோமம் பண்ணுறேன், யாகம் பண்ணுறேன், பரிகாரம் பண்ணுறேன், செய்வன் எடுக்கிறேன், அதை பண்ணுறேன், இதுக்கு எதுவுமே கிடையாது. எனக்கு வரக்கூடிய பணத்தில் 50% நான் வந்து கோமணத்துக்காக செலவு பண்ணுறேன், 25% பொதுமக்களுக்கு அன்னதானத்துக்காக செலவு பண்ணுறேன், மீதி இருக்கிற 25% தான் எனக்காக வச்சிருக்கிறேன். நான் இன்னைக்கு வந்து இத்தனை லட்ச ரூபா மாதம் சம்பாரிச்சோம். நான் வந்து இன்னும் சொந்த வீடு வாங்கலை. என் பையன் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறான், ப்ரைவேட் ஸ்கூல் கிடையாது. நான் வந்து போன வருஷம்தான் அதுவும் லோன் போட்டு ஒரு கார் வாங்கினேன். சரிங்களா? எந்த ஆஃபீஸும் எனக்கு சொந்தமானது கிடையாது. ஆனால் நல்லா சம்பாதிக்கிறேன். சம்பாதிக்கிறத எல்லாத்தையும் நான் அந்த சமுதாயத்துக்கு தான் செலவு பண்ணுவேன். சாகிற வரைக்கும் செலவு பண்ணி செத்து போயிடுவேன். ஏன்னா நான் எங்கேருந்து எதையும் எடுத்துகிட்டு போக மாட்டேன். அந்த ஒரு விஷயம் எனக்கு தெரியும். எதையாவது ஒன்று இழந்தாதான் ஏதாவது ஒன்று இங்கே கிடைக்கும். எதையுமே இழக்காதவனுக்கு இங்கே எதுவுமே கிடைக்காது. நான் இழந்த என் மகிழ்ச்சி இன்னைக்கு பல பேர் குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறது. நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி சார்.